உங்கள் தோட்டத்தில் உள்ள வெள்ளரிச் செடிகளை பார்த்து நீங்கள் எப்போதாவது ஏமாற்றம் அடைந்திருக்கிறீர்களா? நீங்கள் எவ்வளவுதான் தண்ணீர் ஊற்றினாலும் உரம் வைத்தாலும் செடி மெலிந்து காணப்படுகிறதா? அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அதில் காய்கள் காய்க்கவில்லையா? கவலைப்பட வேண்டாம். இன்று நீங்கள் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். வெள்ளரிகள் பைத்தியம் போல வளரவும் கொத்து கொத்தாக காய்க்கவும் உதவும் ஒரு அற்புதமான முறை இருக்கிறது. அதுதான் செடியை ஆழமாக நடும் ரகசியம். பலரும் நினைப்பது என்னவென்றால், செடியின் ஆணி வேரை மட்டும் மண்ணில் நட்டால் போதும், தண்டு பகுதியை மண்ணில் புதைத்தால் செடி அழுகிவிடும் என்பதுதான். ஆனால் இது முற்றிலும் தவறு. உண்மையில் வெள்ளரிச் செடியின் தண்டை சரியாக மண்ணுக்குள் புதைத்து நடும்போது அதன் விளைச்சல் பல மடங்கு அதிகரிக்கிறது என்பதுதான் ஆச்சரியமான உண்மை. இந்த வீடியோவில் அந்த ரகசியத்தை எப்படி சரியாக செய்வது என்று நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். இதை நீங்கள் தெரிந்து கொண்டால் இனி உங்கள் தோட்டத்தில் வெள்ளரிக்காய்களுக்கு பஞ்சமே இருக்காது. இந்த புதிய முறையை பற்றி நீங்கள் முன்பே கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இல்லையென்றால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். முடிவில் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். தயவு செய்து உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடவும். பல நூற்றாண்டுகளாகவே தோட்டக்கலை நிபுணர்கள் பல்வேறு பரிசோதனைகளை செய்து வருகிறார்கள். பாரம்பரியமாக நமது முன்னோர்கள் விவசாயம் செய்யும்போது ஒவ்வொரு செடிக்கும் ஒரு குறிப்பிட்ட நடவு முறை இருப்பதை கண்டறிந்தனர். தக்காளி செடிகளை ஆழமாக நடலாம் என்பது பலருக்கும் தெரிந்த ஒரு பொதுவான விஷயம். ஆனால் வெள்ளரிச் செடிகளுக்கும் இதே போன்ற ஒரு பிரத்யேகமான தன்மை இருக்கிறது என்பது நீண்ட காலமாக ஒரு ரகசியமாகவே வைக்கப்பட்டிருந்தது. பொதுவாக நர்சரிகளிலிருந்து நாற்றுகளை வாங்கி வரும்போது மக்கள் அந்த நாற்றின் வேர் பகுதியை மட்டுமே மண்ணில் புதைக்கிறார்கள். இது காலம் காலமாக கற்பிக்கப்பட்ட ஒரு சாதாரண முறை. ஆனால் விதைகள் முளைக்கும்போது சில நேரங்களில் போதிய சூரிய வெளிச்சம் இல்லாமல் செடிகள் மிக நீளமாக மெலிதாக வளர்ந்து விடுகின்றன. இப்படி மெலிந்து நீளமாக வளரும் செடிகள் காற்றில் எளிதாக சாய்ந்துவிடும் அல்லது சுலபமாக உடைந்துவிடும். இந்த பிரச்சனையை சரிசெய்ய அறிவியல் பூர்வமாக தோட்டக்கலை வல்லுநர்கள் கண்டுபிடித்த ஒரு அற்புத தீர்வுதான் தண்டு பகுதியை ஆழமாக புதைப்பது. இந்த முறை இப்போது உலகம் முழுவதும் உள்ள பெரிய விவசாயிகளால் அதிக விளைச்சலுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இன்று அந்த பின்னணியை உடைத்து அந்த ரகசியத்தை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கும் எப்படி கொண்டு வருவது என்பதை விரிவாக பார்ப்போம். இப்போது வெள்ளரிச் செடியின் தண்டு பகுதியை நீங்கள் மிக அருகில் சென்று உற்று பாருங்கள். அந்த பச்சை நிற தண்டு முழுவதும் மிகச் சிறிய மெல்லிய முடிகள் போன்று இருப்பதை நீங்கள் தெளிவாக காண முடியும். பலரும் இந்த முடிகள் செடியின் பாதுகாப்புக்காக அல்லது வெறும் தோற்றத்திற்காக இருக்கிறது என்று தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயற்கையின் மிகப்பெரிய விந்தை இதில் அடங்கியிருக்கிறது. இந்த சிறிய முடிகள் ஒவ்வொன்றும் மண்ணோடு தொடர்பு கொள்ளும்போது ஒரு புதிய வேராக மாறும் அற்புதமான திறனை கொண்டுள்ளன. இதை நாம் அறிவியல் மொழியில் சாகச வேர்கள் என்று அழைக்கிறோம். நீங்கள் தண்டு பகுதியை மண்ணில் புதைக்கும்போது இருட்டு மற்றும் ஈரப்பதத்தின் காரணமாக இந்த முடிகள் விழித்துக் கொள்கின்றன. சில நாட்களிலேயே அவை உறுதியான வேர்களாக மாறி மண்ணுக்குள் ஆழமாக பரவத் தொடங்குகின்றன. இதை நீங்கள் ஒரு சாதாரண செடியோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆழமாக நடப்படாத செடிக்கு ஒரே ஒரு ஆணி வேர் மட்டுமே இருக்கும். ஆனால் தண்டை புதைத்து நடப்பட்ட செடிக்கு தண்டு முழுவதிலும் இருந்து நூற்றுக்கணக்கான புதிய வேர்கள் முளைத்திருக்கும். இந்த கூடுதல் வேர்கள் செடிக்கு ஒரு மாபெரும் சக்தியை கொடுக்கின்றன. இந்த கட்டுக்கதையை நாம் முதலில் உடைக்க வேண்டும். தண்டை புதைத்தால் செடி செத்துப்போகும் என்பது பொய். மாறாக நீங்கள் செடிக்கு ஒரு புதிய வாழ்க்கையையும் அசுர பலத்தையும் கொடுக்கிறீர்கள் என்பதே 100% உண்மை. வெள்ளரி நாற்றுகளை வளர்க்கும்போது நாம் சந்திக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், அவை மிகவும் நீளமாக வளர்ந்து விடுவதுதான். நீங்கள் விதைத்த சில நாட்களிலேயே செடி சூரிய ஒளியை தேடி மேல் நோக்கி வேகமாக வளரத் தொடங்கும். இதனால் வேருக்கும் இலைக்கும் இடையிலான தண்டு பகுதி மிகவும் மெலிந்து பலவீனமாகிவிடும். இதை பார்க்கும்போது செடி ஆரோக்கியமாக இருப்பது போல தோன்றினாலும் சிறிது காற்று அடித்தாலே தண்டு வளைந்து உடைந்துவிடும் அபாயம் இருக்கிறது. இதை எப்படி சரி செய்வது என்று பலரும் குழம்புவார்கள். இதற்கான ஒரே தீர்வு
அந்த பலவீனமான தண்டு பகுதியை மண்ணுக்குள் ஆழமாக புதைப்பதுதான். நீங்கள் நாற்றை நடும்போது அந்த மெலிந்த பகுதி முழுவதும் மண்ணுக்குள் இருக்குமாறு ஒரு ஆழமான குழியை தோண்டுங்கள். செடியின் முதல் இலைகள் மண்ணுக்கு சற்று மேலே இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். இதன் மூலம் அந்த பலவீனமான தண்டு மண்ணுக்குள் பாதுகாப்பாக மறைக்கப்பட்டு புதிய வேர்களை உருவாக்கத் தொடங்குகிறது. இந்த முறையை பயன்படுத்தினால் காற்று அடித்தாலும் செடி சாயாது. அது மிகவும் உறுதியாக ஒரு மரத்தைப் போல தரைப்பகுதியில் நிலைத்து நிற்கும். மெலிந்த செடிகளை தூக்கி எறிய வேண்டும் என்ற எண்ணத்தை இனிமேல் மறந்து விடுங்கள். ஆழமாக நடும் முறையை பயன்படுத்தி அந்த மெலிந்த செடிகளையே மிகச்சிறந்த விளைச்சலை கொடுக்கும் செடிகளாக உங்களால் எளிதாக மாற்ற முடியும். ஆழமாக நடும் முறை தக்காளிக்கு மட்டும்தான் பொருந்தும் என்று பலரும் உறுதியாக நம்புகிறார்கள். தக்காளி செடியின் தண்டை எவ்வளவு ஆழமாக புதைத்தாலும் அது வளரும் என்பது உண்மைதான். ஆனால் வெள்ளரிச் செடிகள் மிகவும் மென்மையானவை. அவற்றின் தண்டை புதைத்தால் அவை அழுகிவிடும் என்ற ஒரு பெரிய கட்டுக்கதை மக்கள் மத்தியில் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இந்த மாயையை நாம் முதலில் போக்க வேண்டும். வெள்ளரிச் செடிகளும் தக்காளி செடிகளைப் போலவே தண்டு பகுதியில் இருந்து வேர்களை உருவாக்கும் ஆற்றல் பெற்றவை. ஆனால் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. தக்காளி செடியை எப்படி வேண்டுமானாலும் ஆழமாக நட்டுவிடலாம், அது பிழைத்துக் கொள்ளும். ஆனால் வெள்ளரிச் செடியை ஆழமாக நடும்போது நாம் கொஞ்சம் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். மண்ணின் ஈரப்பதம் சரியாக இருக்க வேண்டும். அதிகப்படியான தண்ணீர் ஊற்றினால் மட்டும்தான் வெள்ளரியின் தண்டு அழுகிப்போகும். சரியான அளவில் ஈரப்பதத்தை பராமரித்தால் அது தக்காளிச் செடியை விட வேகமாக வேர்களை உருவாக்கும். இதை ஒரு எளிய பரிசோதனை மூலம் நீங்களே பார்க்கலாம். ஒரு சிறிய தொட்டியில் தக்காளியையும் இன்னொரு தொட்டியில் வெள்ளரியையும் ஆழமாக நட்டு பாருங்கள். 5 நாட்களில் வெள்ளரிச் செடி எவ்வாறு தனது தண்டு பகுதியிலிருந்து புதிய வேர்களை பரப்பி மண்ணை இறுக பற்றிக் கொள்கிறது என்பதை பார்த்து நீங்கள் வியந்து போவீர்கள். சரி, ஆழமாக நட வேண்டும் என்பது புரிந்துவிட்டது. ஆனால் இதை எந்த நேரத்தில், செடியின் எந்த வயதில் செய்ய வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். நீங்கள் விதைகளை நட்ட உடனே முளைத்து வரும் அந்த முதல் 2 சிறிய இலைகளை பார்த்திருப்பீர்கள். அந்த இலைகள் பார்ப்பதற்கு வட்டமாக இருக்கும். அந்த சமயத்தில் செடியை எடுத்து ஆழமாக நட முயற்சிக்க கூடாது. ஏனென்றால் அந்த நிலையில் தண்டு மிகவும் பிஞ்சாக இருக்கும். நீங்கள் காத்திருக்க வேண்டிய சரியான நேரம் எதுவென்றால், செடியில் உண்மையான இலைகள் வளரத் தொடங்கும் போதுதான். உண்மையான இலைகள் என்பது முக்கோண வடிவில் ஓரங்களில் லேசான பற்கள் போன்று காணப்படும் இலைகள் ஆகும். செடியில் 2 அல்லது 3 உண்மையான இலைகள் நன்றாக வளர்ந்த பிறகு நாற்றை எடுத்து ஆழமாக நடுவதே மிகவும் பாதுகாப்பான முறையாகும். இந்த நேரத்தில் தண்டு பகுதி கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்து வேர்களை உருவாக்கும் முழு திறனையும் பெற்றிருக்கும். இதை ஒரு மனிதனின் வளர்ச்சியோடு ஒப்பிடலாம். ஒரு குழந்தை நடக்கத் தொடங்கும் முன்பு அதை ஓடச் சொன்னால் எப்படி இருக்குமோ அதுபோலத்தான் மிகச் சிறிய நாற்றை ஆழமாக நடுவது. செடிக்கு 1 வார காலம் அவகாசம் கொடுங்கள். அது கொஞ்சம் வலிமை பெற்றதும் அதை கவனமாக எடுத்து முதல் உண்மையான இலைகள் மண்ணுக்கு சற்று மேலே இருக்கும்படி ஆழமாக புதைத்து நடுங்கள். இதுதான் 100% வெற்றி தரும் சரியான தருணம். ஆழமாக நடும்போது மண்ணின் வெப்பநிலை ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது என்பதை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளரிச் செடிகள் வெதுவெதுப்பான தட்ப வெப்பநிலையை நிலையை மிகவும் விரும்பக்கூடியவை. நீங்கள் தண்டை ஆழமாக புதைக்கும்போது அந்த ஆழத்தில் இருக்கும் மண்ணின் வெப்பநிலை எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் குளிர்காலத்தில் அல்லது மண் மிக குளிர்ந்த நிலையில் இருக்கும்போது இந்த முறையை பின்பற்றினால் புதைக்கப்பட்ட தண்டு வேர்களை உருவாக்குவதற்கு பதிலாக மெல்ல மெல்ல அழுகத் தொடங்கிவிடும். இதுதான் பலரும் செய்யும் ஒரு பெரிய தவறு. இதனால்தான் இந்த முறை வேலை செய்யவில்லை என்று அவர்கள் குறை கூறுகிறார்கள். குளிர்ந்த மண் ஃபங்கஸ் எனப்படும் பூஞ்சை தொற்றுகளை மிக வேகமாக உருவாக்கும். எனவே நீங்கள் நாற்றுகளை ஆழமாக நடுவதற்கு முன்பு மண்ணை நன்றாக சூரிய ஒளியில் காய வையுங்கள். மண் வெதுவெதுப்பாக இருக்க வேண்டும். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் வசந்த காலத்தின் பிற்பகுதியில் அல்லது கோடை காலத்தின் தொடக்கத்தில் நடுவதுதான்.
அந்த சமயத்தில் மண்ணின் ஆழத்திலும் ஒரு மிதமான வெப்பம் இருக்கும். இந்த வெதுவெதுப்பான சூழல் தண்டு பகுதியில் உள்ள முடிகளை வேகமாக தூண்டி ஒரு வாரத்திற்குள் அபரிமிதமான வேர்களை உருவாக்கச் செய்துவிடும். செடிக்குத் தேவையான அந்த கதகதப்பை நீங்கள் உறுதி செய்துவிட்டால், அதன் பிறகு செடியின் வளர்ச்சியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் செடியை ஆழமாக நடப்போகிறீர்கள் என்று முடிவு செய்தவுடன், எப்படி குழி தோண்டுவது என்பதில் 2 முறைகள் உள்ளன. ஒன்று நேராக ஆழமான குழி தோண்டுவது, மற்றொன்று அகலமான பள்ளம் தோண்டி செடியை படுக்க வைப்பது. இதில் ஆழமான குழி தோண்டுவது சில நேரங்களில் ஆபத்தாக முடியலாம். ஏனென்றால், நீங்கள் ரொம்ப ஆழமாக போக போக அங்கு மண் மிகவும் குளிர்ந்த நிலையில் இருக்கும், மேலும் ஆக்சிஜன் அளவும் குறைவாக இருக்கும். அதனால் தோட்டக்கலை நிபுணர்கள் பரிந்துரைக்கும் மிகச்சிறந்த முறை அகலமான பள்ளம் தோண்டும் முறைதான். அதாவது மண்ணில் ஒரு சிறிய நீண்ட கால்வாய் போல தோண்டிக் கொள்ளுங்கள். நாற்றை அந்த பள்ளத்தில் படுக்கை வசமாக வைத்து, இலைகள் உள்ள மேல் பகுதியை மட்டும் மெதுவாக வளைத்து நேராக நிமிர்த்தி வையுங்கள். அதன் பிறகு தண்டு பகுதியை மண்ணால் மூடிவிடுங்கள். இந்த முறையின் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால், செடியின் தண்டு பகுதி முழுவதுமே மண்ணின் மேற்பரப்புக்கு அருகிலேயே இருக்கும். இங்கு மண் எப்போதுமே வெதுவெதுப்பாக இருக்கும், மேலும் செடிக்குத் தேவையான ஆக்சிஜனும் தாராளமாக கிடைக்கும். இது ஒரு வகையான ஸ்மார்ட் நடவு முறை என்று சொல்லலாம். வேர்கள் அதிக ஆழத்திற்குச் சென்று கஷ்டப்படுவதை விட மேற்பரப்பிலேயே நீளமாக பரவி தண்ணீர் மற்றும் சத்துக்களை மிக எளிதாக உறிஞ்சிக்கொள்ள இந்த படுக்கை முறை பெரிதும் உதவுகிறது. இந்த ஆழமாக நடும் முறையில் பலருக்கும் வரும் ஒரு பெரிய சந்தேகம், விதை இலைகளை என்ன செய்வது என்பதுதான். விதை இலைகள் என்பது செடி முளைத்து வரும்போது முதலில் தோன்றும் அந்த 2 சிறிய வட்டமான இலைகள் ஆகும். நீங்கள் தண்டை ஆழமாக புதைக்கும்போது இந்த இலைகளும் மண்ணுக்குள் போகும் நிலை வரலாம். சிலர் அதை அப்படியே மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுகிறார்கள். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய தவறு. அந்த இலைகள் மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அவை அழுகி செடியின் தண்டுக்கே நோயை கொண்டு வந்துவிடும். எனவே நீங்கள் செய்ய வேண்டிய சரியான முறை இதுதான். செடியை நடுவதற்கு ஒரு நாள் முன்பு அந்த 2 சிறிய விதை இலைகளையும் ஒரு சுத்தமான கத்தரிக்கோலால் மெதுவாக நறுக்கி எடுத்து விடுங்கள். அதை கையால் பீக்கக்கூடாது. அப்படி செய்தால் தண்டு உரிந்து செடி காயமடைந்துவிடும். கத்தரித்த பிறகு அந்த இடத்தில் ஏற்படும் சிறிய காயம் காய்வதற்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள். அதன் பின்னர் நீங்கள் செடியை நடும்போது அந்த இலைகள் இருந்த பகுதி வரை தைரியமாக மண்ணுக்குள் புதைக்கலாம். எந்த அழுகலும் ஏற்படாது. ஒரு தேவையில்லாத இலையை தியாகம் செய்வதன் மூலம் நீங்கள் செடிக்கு ஒரு பெரிய வேர் மண்டலத்தை உருவாக்கும் வாய்ப்பை பரிசளிக்கிறீர்கள். இந்த சிறிய ரகசிய குறிப்பை சரியாக பின்பற்றினால் உங்கள் செடி 100% பாதுகாப்பாக வளரும். வெள்ளரிச் செடியை மண்ணில் ஆழமாக புதைக்கும்போது பூஞ்சை நோய்கள் மற்றும் அழுகல் பிரச்சனை வருமோ என்ற பயம் எல்லோருக்குமே இருக்கும். குறிப்பாக நாற்று அழுகல் நோய் என்பது மிக எளிதாக தாக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த நோயை நாம் ஒரு தந்திரமான முறையில் எளிதாக தடுக்கலாம். நீங்கள் நாற்றை நடும்போது தண்டு பகுதியை சுற்றி நேரடியாக எந்த உரம் அல்லது மக்கிய குப்பைகளையும் வைக்கக்கூடாது. வெறும் சாதாரண சுத்தமான தோட்டத்து மண்ணை மட்டுமே தண்டை சுற்றி பயன்படுத்த வேண்டும். மக்கிய உரத்தில் உள்ள நுண்ணுயிரிகள் ஈரப்பதத்தோடு சேரும்போது தண்டை அழுகச் செய்துவிடும் வாய்ப்பு அதிகம். இதை தவிர்க்க நட்ட பிறகு செடியைச் சுற்றி ஒரு சிறிய மேடு போல மண்ணை அணைத்து விடுங்கள். தண்ணீர் ஊற்றும்போது செடியின் தண்டில் நேரடியாக தண்ணீர் படாதவாறு சற்று தள்ளி ஊற்றுவது மிகவும் முக்கியம். தண்டு பகுதி எப்போதுமே ஈரமாக ததும்பிக் கொண்டிருக்கக்கூடாது. அது லேசான ஈரப்பதத்தோடு மட்டுமே இருக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு கடற்பாசியை தண்ணீரில் நனைத்து பிழிந்த பிறகு அதில் இருக்கும் ஈரப்பதம் போல மண் இருக்க வேண்டும். இப்படி சரியான ஈரப்பதத்தை பராமரித்தால் எந்த ஒரு பூஞ்சை நோயும் செடியை அண்டாது. தவறான முறையில் தண்ணீர் ஊற்றிவிட்டு ஆழமாக நட்டதால்தான் செடி செத்துவிட்டது என்று பலரும் தவறாக நினைப்பதுதான் மிகப்பெரிய கட்டுக்கதை. தண்டை ஆழமாக புதைத்து உருவாக்கப்பட்ட செடியின் நீர் உறிஞ்சும் திறன் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும்.
சாதாரண செடிக்கு ஒரே ஒரு குழாய் மூலம் தண்ணீர் செல்வதைப் போல நினைத்துக் கொள்ளுங்கள். கோடை காலத்தில் வெயில் கடுமையாக இருக்கும்போது அந்த ஒரு வேரால் செடிக்குத் தேவையான முழு தண்ணீரையும் உறிஞ்சித் தர முடியாது. இதனால்தான் மதிய நேரங்களில் செடிகள் வாடிப்போய் தொங்கிவிடுகின்றன. ஆனால் நமது ரகசிய முறையில் நடப்பட்ட செடியை பாருங்கள். தண்டு முழுவதிலும் இருந்து உருவான நூற்றுக்கணக்கான புதிய வேர்கள் நூற்றுக்கணக்கான குழாய்களைப் போலச் செயல்படுகின்றன. மண் எவ்வளவு காய்ந்து போயிருந்தாலும் இந்த விரிவான வேர் அமைப்பு எங்காவது ஒரு மூலையில் உள்ள ஈரப்பதத்தை தேடிக் கண்டுபிடித்து உறிஞ்சி செடிக்கு அனுப்பிவிடும். இதனால் கடுமையான வெயில் காலத்திலும் கூட உங்கள் வெள்ளரிச் செடி கொஞ்சமும் வாடாமல் மிகச் செழிப்பாக பச்சை பசேலென இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு இயற்கையான வாட்டர் பம்ப் போல செயல்படுகிறது. நிறைய தண்ணீர் கிடைப்பதால் இலைகள் பெரியதாகவும் காய்கள் மிகவும் நீளமாகவும் நீர்ச்சத்தோடும் வளரும். கடைகளில் வாங்கும் வெள்ளரிக்காய்களை விட உங்கள் தோட்டத்தில் காய்க்கும் காய்கள் பல மடங்கு சுவையாகவும் கரகரப்பாகவும் இருக்க இந்த அதீத நீர் உறிஞ்சும் திறன்தான் முக்கிய காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தண்ணீரைப் போலவே செடிக்குத் தேவையான ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதிலும் இந்த ஆழமான வேர் அமைப்பு ஒரு மாயாஜாலத்தையே செய்கிறது. நீங்கள் செடிக்கு எவ்வளவு விலை உயர்ந்த உரம் கொடுத்தாலும் செடியின் வேர்களால் அதை உறிஞ்ச முடியாவிட்டால் எந்த பயனும் இல்லை. மேலோட்டமாக நடப்பட்ட செடியில் வேர்கள் குறைவாக இருப்பதால் நீங்கள் போடும் உரத்தின் பெரும் பகுதி மண்ணிலேயே வீணாகிவிடுகிறது. ஆனால் ஆழமாக புதைக்கப்பட்ட தண்டு பகுதியிலிருந்து முளைத்த ஏராளமான வேர்கள் மண்ணின் மேற்பரப்பிலும் சரி ஆழத்திலும் சரி எல்லா இடங்களிலும் பரவியிருக்கும். நீங்கள் கொஞ்சம் உரம் வைத்தால் கூட இந்த வேர்கள் ஒரு துளியை கூட வீணாக்காமல் அத்தனை சத்துக்களையும் அப்படியே உறிஞ்சி தண்டுக்கு அனுப்பிவிடும். நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய சத்துக்கள் தடையின்றி கிடைப்பதால் செடியின் வளர்ச்சி அசுர வேகத்தில் இருக்கும். இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நட்ட 2 வாரங்களிலேயே செடி மிக நீளமாக கொடி வீசத் தொடங்கிவிடும். இலைகளின் நிறம் அடர் பச்சையாக மாறி செடி முழுவதிலும் பூக்கள் பூத்து குலுங்கும். குறைந்த அளவு உரத்தில் அதிகப்படியான விளைச்சலை பெற முடியும் என்பதுதான் இந்த ஆழமாக நடும் முறையின் மிகப்பெரிய சாதனை. இது உங்கள் பணத்தையும் மிச்சப்படுத்தும், அதே சமயம் விளைச்சலையும் பெருக்கும் ஒரு அற்புதமான உத்தி. மாடித்தோட்டம் அல்லது திறந்த வெளித்தோட்டத்தில் விவசாயம் செய்யும்போது நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய எதிரி பலத்த காற்றுதான். வெள்ளரிச் செடிகள் கொடியாக படரக்கூடியவை. அவற்றின் இலைகள் பெரியதாக இருப்பதால் காற்று அடிக்கும்போது அவை ஒரு பாய்மரம் போலச் செயல்பட்டு மொத்த செடியையும் வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும் ஆபத்து இருக்கிறது. ஆனால் தண்டை ஆழமாக புதைத்து நடும்போது செடிக்கு ஒரு இரும்பு தூண் போன்ற பலம் கிடைக்கிறது. மண்ணுக்குள் ஆழமாகச் சென்ற தண்டு பகுதி ஒரு ஆணிவேர் போலவும் அதிலிருந்து பக்கவாட்டில் விரிந்த சாகச வேர்கள் செடியை தாங்கி பிடிக்கும் கயிறுகள் போலவும் செயல்படுகின்றன. எவ்வளவு பலமான சூறாவளி காற்று அடித்தாலும் இந்த செடியை அசைக்கக்கூட முடியாது. அந்தந்த அளவுக்கு இது மண்ணை மிக இறுக பற்றிக் கொள்ளும். மேலோட்டமாக நட்ட செடிகள் காற்றில் சாய்ந்து தண்டுகள் முறிந்து போவதை நீங்கள் பலமுறை பார்த்திருக்கலாம். ஒவ்வொரு முறை காற்று அடிக்கும்போதும் செடியைச் சுற்றி குச்சி நட்டு கயிறு கட்டி ஆதரவு கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த புதிய முறையில் நட்ட செடிக்கு அப்படி எந்த ஒரு வெளி ஆதரவும் தேவைப்படாது. அது இயற்கையாகவே தற்சார்புடன் எவ்வளவு பெரிய புயலையும் தாங்கி நின்று வெற்றிகரமாக பூக்களை பூத்து காய்களை கொடுக்கும் அசாத்தியமான கட்டமைப்பு பலத்தை பெற்றுவிடுகிறது. ஆழமாக நடும் முறை முழுமையாக வெற்றி பெற வேண்டுமென்றால் மண்ணின் தன்மை மிக மிக முக்கியமானது. களிமண் போன்ற மிகவும் இறுக்கமான மண்ணில் நீங்கள் தண்டை ஆழமாக புதைத்தால் அங்கு காற்றோட்டம் இருக்காது. அதனால் புதிய வேர்களால் மண்ணை துளைத்துக் கொண்டு வெளியே வர முடியாது. எனவே நாற்றை நடுவதற்கு குழியோ அல்லது பள்ளமோ தோண்டும்போது அந்த மண்ணை நன்றாக பொலவென்று ஆக்கிக் கொள்ள வேண்டும். மண்ணோடு தேங்காய் நார் கழிவு, அதாவது கோகோபீட் மற்றும் கொஞ்சம் மணல் கலந்து மண்ணை மிக மிருதுவாக மாற்றிக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட பஞ்சு போன்ற மண்ணில் தண்டை வைக்கும்போது முளைத்து வரும் புதிய மென்மையான வேர்கள் எந்த தடையுமின்றி மிக வேகமாக எல்லா திசைகளிலும் பாய்ந்து செல்லும்.
நீங்கள் ஒரு கண்ணாடி தொட்டியில் இந்த மிருதுவான மண்ணை போட்டு செடியை நட்டு பார்த்தால் வெறும் 3 நாட்களிலேயே வேர்கள் எப்படி மண்ணை கிழித்துக்கொண்டு வேகமாக பயணிக்கின்றன என்ற வியக்கத்தக்க காட்சியை பார்க்க முடியும். செடிக்கு தேவையான ராஜபாட்டையை நீங்கள் அமைத்துக் கொடுத்தால் அது தன் வேலையை மிகச் சரியாகச் செய்யும். இறுக்கமான மண்ணில் நட்டுவிட்டு செடி வளரவில்லை என்று சொல்வது ஓடத் தெரியாதவனுக்கு முள்பாதையை அமைத்துக் கொடுத்தது போலத்தான். நல்ல காற்றோட்டமான மண் இந்த இரகசிய முறையின் மாபெரும் தூண் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாற்றை ஆழமாக நட்ட பிறகு அடுத்த ஒரு வாரத்திற்கு நீங்கள் எப்படி தண்ணீர் ஊற்றுகிறீர்கள் என்பதில்தான் செடியின் உயிர் அடங்கியிருக்கிறது. பலர் செய்யும் தவறு என்னவென்றால், நட்டவுடனே செடியின் மேல் ஒரு வாளி தண்ணீரை அப்படியே ஊற்றிவிடுவார்கள். இதனால் செடி நிலை தடுமாறி போவதோடு தண்டு முழுவதும் ஈரமாகி அழுகத் தொடங்கிவிடும். ஆழமாக நட்ட செடிக்கு தண்ணீர் ஊற்றும்போது ஒரு சிறப்பான தந்திரத்தை கையாள வேண்டும். தண்டு பகுதியைச் சுற்றி நேரடியாக தண்ணீர் ஊற்றாமல் தண்டிலிருந்து சுமார் 3 அங்குலம் தள்ளி ஒரு வட்ட வடிவத்தில் தண்ணீர் ஊற்றுங்கள். இப்படிச் செய்வதால் ஒரு பெரிய நன்மை இருக்கிறது. செடியின் புதிய வேர்கள் தண்ணீரை தேடி மண்ணுக்குள் இன்னும் ஆழமாகவும் பக்கவாட்டிலும் நீண்டு வளரத் தொடங்கும். நீங்கள் தண்டைச் சுற்றியே தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தால் வேர்கள் சோம்பேறியாகி அதே இடத்திலேயே சுருண்டு கிடக்கும். தண்ணீரை தேடிப் போகும் கட்டாயத்தை நீங்கள் உருவாக்கும்போதுதான் வேர்மண்டலம் மிகச் சக்தி வாய்ந்ததாக மாறும். ஒரு சிறிய பூவாலியை பயன்படுத்தி மெல்லிய மழையைப் போல தண்ணீர் ஊற்றுவது மிகச் சிறந்தது. முதல் சில நாட்களுக்கு காலை மற்றும் மாலை என 2 வேளையும் மண்ணின் ஈரப்பதத்தை சரிபார்த்து அளவோடு தண்ணீர் கொடுப்பது செடியின் ஆரோக்கியமான தொடக்கத்திற்கு மிக அவசியமான ஒன்றாகும். வெள்ளரிச் செடியின் வேர்கள் மண்ணின் மேற்பரப்புக்கு மிக அருகிலேயே பரவியிருக்கும் தன்மை கொண்டவை. இதனால் கடுமையான வெயில் அடிக்கும்போது மேல் பகுதி மண் காய்ந்து வேர்கள் கருகிப் போகும் அபாயம் உள்ளது. இதை காப்பாற்ற மூடாக்கு போடும் முறை, அதாவது மல்ச்சிங் செய்வது மிக அவசியம். காய்ந்த இலைகள், வைக்கோல் அல்லது மரத்தூள் ஆகியவற்றை செடியைச் சுற்றி பரப்பி விடுவது மண்ணின் ஈரப்பதத்தை அப்படியே தக்க வைத்துக் கொள்ள உதவும். ஆனால் இங்குதான் நீங்கள் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். ஆழமாக நட்ட செடிக்கு மூடாக்கு போடும்போது அந்த வைக்கோல் அல்லது காய்ந்த இலைகள் செடியின் தண்டு பகுதியில் நேரடியாக உரசக்கூடாது. தண்டைச் சுற்றி ஒரு சிறிய இடைவெளி விட்டு ஒரு வளையம் போல மூடாக்கு போட வேண்டும். மூடாக்கு தண்டுடன் ஒட்டிக்கொண்டிருந்தால் அதில் உள்ள ஈரப்பதம் தண்டுக்கு தொற்றிக்கொண்டு பூஞ்சை நோய்களை உருவாக்கிவிடும். தண்டு பகுதிக்கு நல்ல காற்றோட்டம் கிடைக்க வேண்டும். அதே சமயம் சுற்றியுள்ள மண்ணின் ஈரப்பதம் ஆவியாகாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். இதை ஒரு பாதுகாப்பு கவசம் போல நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த மூடாக்கு முறையை சரியாக பின்பற்றினால் கோடை காலத்திலும் உங்கள் செடிக்கு தண்ணீர் ஊற்றும் வேலையை நீங்கள் பாதியாக குறைத்துக் கொள்ளலாம். செடியும் மிகச் செழிப்பாக வளரும். நீங்கள் சரியாகத்தான் செய்திருக்கிறீர்களா என்பதை செடியே உங்களுக்கு சில நாட்களிலேயே சொல்லிக் காட்டிவிடும். ஆழமாக நட்டு 1 வாரம் அல்லது 10 நாட்கள் கழித்து செடியை உற்றுப் பாருங்கள். மேலோட்டமாக நட்ட செடியின் தண்டு மெலிதாகவே இருக்கும். இலைகள் வெளிர் பச்சை நிறத்தில் காணப்படலாம். ஆனால் நீங்கள் தண்டை ஆழமாக புதைத்து நட்ட செடியின் வளர்ச்சி முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். அதன் பிரதான தண்டு ஒரு சிறிய மரத்தின் கிளையைப் போல மிக தடிமனாகவும் உறுதியாகவும் மாறியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இலைகளின் நிறம் மிக அடர்த்தியான கரும்பச்சை நிறத்திற்கு மாறியிருக்கும். இது எதை குறிக்கிறது என்றால், புதிய வேர்கள் முழுமையாகச் செயல்படத் தொடங்கி மண்ணில் உள்ள தாது பொருட்களையும் நைட்ரஜனையும் அதிக அளவில் உறிஞ்சி செடிக்கு கொடுக்கிறது என்பதைத்தான். மேலும் செடியின் வளர்ச்சி வேகம் 2 மடங்கு அதிகரித்திருப்பதை உங்களால் கண்கூடாக உணர முடியும். ஒவ்வொரு நாளும் புதிய இலைகளும் கொடிகளும் முளைத்துக் கொண்டே இருக்கும். இந்த தடிமனான தண்டும் அடர்ந்த பச்சை நிற இலைகளும் தான் நீங்கள் ஒரு வெற்றிகரமான தோட்டக்காரராக மாறிவிட்டீர்கள் என்பதற்கான மிகச்சிறந்த சான்றிதழ். இதை பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் அளவிட முடியாததாக இருக்கும். இந்த ஆழமாக நடும் முறையை பெரிய நிலம் வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் செய்ய முடியுமா? மாடித் தோட்டம் வைத்திருப்பவர்கள், வளர்ப்பு பைகளில் அதாவது க்ரோ பேக்கில் செடி வளர்ப்பவர்கள் என்ன செய்வது என்ற சந்தேகம் பலருக்கும் வரலாம்.
உங்களுக்கும் ஒரு அற்புதமான வழி இருக்கிறது. நீங்கள் க்ரோ பேக்கில் நாற்றை நடும்போது ஆரம்பத்திலேயே பையை முழுவதுமாக மண்ணால் நிரப்பிவிடாதீர்கள். பையின் சரிபாதி அளவுக்கு மட்டும் மண்ணை நிரப்புங்கள். க்ரோ பேக்கின் மேல் பகுதியைச் சுருட்டி மடித்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்கள் வெள்ளரி நாற்றை அந்த பாதி மண்ணில் நடுங்கள். செடி வளர வளர அதன் கீழ்ப்பகுதியில் உள்ள இலைகளை கவனமாக நறுக்கிவிட்டு சுருட்டி வைத்த பையை மெல்ல மெல்ல விரித்து செடியின் தண்டைச் சுற்றி புதிய மண்ணை நிரப்பிக்கொண்டே வாருங்கள். இது ஒரு அருமையான உத்தி. செடி உயரமாக வளர வளர நீங்கள் தண்டை மண்ணால் மூடிக்கொண்டே வருவதால் பையின் அடியிலிருந்து மேல் வரை செடி முழுவதும் வேர்களை பரப்பிவிடும். ஒரு சிறிய க்ரோ பேக்கில் கூட பிரம்மாண்டமான வேர் அமைப்பை உருவாக்கி அபரிமிதமான காய்களை பெற இந்த சுருட்டும் முறை ஒரு மாயாஜாலம் போலச் செயல்படும். மாடித் தோட்டக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். இந்த ஆழமாக நடும் முறையில் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையையும் நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது செடியின் உயிரை காப்பாற்றும் விஷயம். ஆஜ்கால நர்சரிகளில் ஒட்டுக்கட்டப்பட்ட வெள்ளரி நாற்றுகள், அதாவது கிராஃப்டட் நாற்றுகள் கிடைக்கின்றன. நோய்களை தாங்கி வளர வேண்டும் என்பதற்காக பூசணி அல்லது சுரைக்காய் செடியின் வேரோடு வெள்ளரிச் செடியின் தண்டை ஒட்டி விற்றிருப்பார்கள். நீங்கள் வாங்கி வந்த நாற்று அப்படிப்பட்ட ஒட்டுக்கட்டப்பட்ட நாற்றாக இருந்தால் தயவு செய்து தண்டை ஆழமாக புதைத்து விடாதீர்கள். அந்த ஒட்டுப்பகுதி, அதாவது இரண்டு செடிகளும் இணையும் இடம், கட்டாயம் மண்ணுக்கு மேலேதான் இருக்க வேண்டும். அதை நீங்கள் மண்ணுக்குள் புதைத்து விட்டால் வெள்ளரிச் செடி தனக்கான சொந்த வேர்களை உருவாக்கி அந்த ஒட்டுச் செடியின் வேரை நிராகரித்துவிடும். இதனால் எந்த காரணத்திற்காக ஒட்டுக்கட்டப்பட்டதோ அந்த நோக்கமே வீணாகிப் போய்விடும். மேலும் அந்த இணைப்பில் எளிதாக நோய் தாக்கிச் செடி இறந்துவிடும். சாதாரண விதையிலிருந்து முளைத்த செடிகளுக்கு மட்டுமே நாம் இதுவரை பார்த்த ஆழமாக நடும் ரகசியம் பொருந்தும். நாற்றை வாங்கும்போதே அது சாதாரண நாற்றா அல்லது ஒட்டு நாற்றா என்பதை கேட்டு தெரிந்து கொள்வது உங்களை ஒரு பெரிய நஷ்டத்திலிருந்து காப்பாற்றும். ஆழமாக நடப்பட்ட செடிக்கும் சூரிய ஒளிக்கும் இடையே ஒரு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. வெள்ளரிச் செடிகளுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது 6 முதல் 8 மணி நேர நேரடி சூரிய ஒளி தேவை. சூரிய ஒளி அதிகமாக கிடைக்கும்போது செடியின் பெரிய இலைகள் மூலமாக அதிக அளவு நீர் ஆவியாகி வெளியேறும். இதை ஈடு செய்ய செடிக்கு நிறைய தண்ணீர் தேவைப்படும். மேலோட்டமாக நட்ட செடியால் வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க முடியாது. இலைகள் வாடிப்போகும். ஆனால் நமது முறையில் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான வேர்மண்டலம் இந்த சவாலை மிக எளிதாக எதிர்கொள்ளும். சூரியன் எவ்வளவு உக்கிரமாகச் சுட்டெரித்தாலும் கீழே இருக்கும் ஆயிரக்கணக்கான வேர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தண்ணீரை மேலே அனுப்பி செடியை ஒரு ஏர் கண்டிஷனர் போட்டது போல குளிர்ச்சியாக வைத்திருக்கும். இந்த அற்புதமான செயல்முறையால்தான் அதிக வெயில் அடிக்கும் கோடை காலத்திலும் வெள்ளரிச் செடியால் அதிக பூக்களை பூத்து அத்தனை பூக்களையும் பிஞ்சுகளாக மாற்ற முடிகிறது. அதிக வேர்கள், அதிக தண்ணீர், அதிக சூரிய ஒளி எல்லாமே சேர்ந்து ஒளிச்சேர்க்கையை உச்ச கட்டத்திற்கு கொண்டு சென்று செடியை ஒரு காய்க்கும் இயந்திரமாக மாற்றிவிடுகிறது. இது இயற்கையின் மிகச் சிறந்த கூட்டுச் செயல்பாடாகும். எல்லாம் செய்தாகிவிட்டது. செடி நன்றாக வளர ஆரம்பித்து விட்டது. இப்போது உரம் வைக்கும் நேரம். இந்த புதிய வேர் அமைப்புக்கு எப்படி சரியாக உரம் கொடுப்பது என்பதை தெரிந்து கொள்வது விளைச்சலை இரட்டிப்பாக்க உதவும். தண்டு முழுவதிலும் வேர்கள் இருப்பதால் நீங்கள் உரம் வைக்கும் முறையை சற்று மாற்ற வேண்டும். செடியின் தண்டை ஒட்டி எப்போதுமே உரத்தை வைக்கக்கூடாது. செடியின் இலைகள் எந்த அளவுக்கு அகலமாக பரவியிருக்கிறதோ அந்த இலைகளின் நிழல் விடும் விளிம்பு பகுதியில் வட்டமாக ஒரு சிறிய குழி தோண்டி அங்கு மண்புழு உரம் அல்லது தொழு உரத்தை வையுங்கள். ஏனென்றால் செடியின் மிகச் சுறுசுறுப்பான புதிய சத்துக்களை உறிஞ்சும் வேர்கள் அந்த விளிம்பு பகுதியில்தான் காத்து கொண்டிருக்கும். நீங்கள் அங்கே உரத்தை வைக்கும்போது உணவு நேரடியாக செடியின் வாயிலேயே கொடுக்கப்படுவது போல உடனடியாக உறிஞ்சப்படும். மேலும் 2 வாரங்களுக்கு ஒருமுறை பஞ்சகவ்யா அல்லது மீன் அமினோ அமிலம் போன்ற திரவ உரங்களை தண்ணீரில் கலந்து இந்த வேர் பகுதியில் ஊற்றி வந்தால் செடியின் வளர்ச்சி கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும்.
சரியான இடத்தில் உணவை கொடுப்பதுதான் அதிக விளைச்சலின் இறுதிக்கட்ட ரகசியம். இறுதியாக, இந்த ஆழமாக நடும் ரகசியத்தை பின்பற்றிய பிறகு உங்களுக்கு கிடைக்கப் போகும் அறுவடையை பற்றி பார்ப்போம். வழக்கமான முறையில் நடப்பட்ட ஒரு செடி அதிகபட்சம் 10 அல்லது 15 காய்களை கொடுத்துவிட்டு மஞ்சள் நிறமாக மாறி காய்ந்து போய்விடும். ஆனால் நீங்கள் ஆழமாக புதைத்து நட்ட இந்த செடி ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கையை வாழும். ஒரு கொடியிலிருந்து நீங்கள் கூடைகள் நிறைய வெள்ளரிக்காய்களை பறித்துக் கொண்டே இருக்கலாம். முதல் காய் பறித்த சில நாட்களிலேயே அடுத்தடுத்த கணுக்களில் புதிய பிஞ்சுகள் உற்பத்தியாகி வளர்ந்து நிற்கும். காய்களின் தரமும் மிகச் சிறப்பாக இருக்கும். கோணல் மாணலான காய்களின்றி நேராக அடர்ந்த நிறத்தில் சந்தையில் அதிக விலைக்கு விற்கப்படும் முதல் தரமான வெள்ளரிக்காய்கள் உங்கள் தோட்டத்தில் காய்க்கும். ஒருமுறை இந்த முறையில் நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பிறகு நீங்கள் பழைய முறைக்கு திரும்பவே மாட்டீர்கள். இது வெறும் ஒரு தந்திரம் அல்ல, இது செடியின் முழு ஆற்றலையும் வெளிக்கொண்டு வரும் ஒரு அறிவியல் பூர்வமான கலை. கொஞ்சம் கூடுதல் கவனம், கொஞ்சம் பொறுமை, தண்டை ஆழமாக புதைக்கும் அந்த ஒரு சிறிய ரகசியம் உங்கள் வீட்டுத் தோட்டத்தின் ஒட்டுமொத்த பார்வையையே மாற்றி உங்களை ஒரு மிகச் சிறந்த தோட்டக்கலை நிபுணராக பெருமை கொள்ளச் செய்யும். நண்பர்களே, வெள்ளரிச் செடியின் மெல்லிய முடிகள் எப்படி பிரம்மாண்டமான வேர்களாக மாறி விளைச்சலை பல மடங்கு அதிகரிக்கும் என்ற மிகப்பெரிய ரகசியத்தை இன்று நீங்கள் விரிவாக தெரிந்து கொண்டீர்கள். தண்டை ஆழமாக புதைப்பது செடியை கொல்லாது, மாறாக அது செடிக்கு பல நூறு புதிய வேர்களையும் அசுர பலத்தையும் நோய்களை தாங்கும் சக்தியையும் கொடுக்கிறது என்பதை அறிவியல் பூர்வமாக பார்த்துவிட்டோம். ஒரு மெலிந்த பலவீனமான நாற்றை கூட இந்த ஸ்மார்ட்டான நடவு முறையின் மூலம் அதிக காய்களை கொடுக்கும் ஒரு வலிமையான செடியாக எப்படி மாற்றுவது என்பது இப்போது உங்கள் கைகளில் இருக்கிறது. இது தோட்டக்கலையில் ஒரு பெரிய திருப்புமுனை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் என நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். இதுபோல இன்னும் பல ஆச்சரியமான விவசாய ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்திவிடுங்கள். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த சீசனில் உங்கள் தோட்டத்தில் வெள்ளரிச் செடிகளை இந்த புதிய ஆழமாக நடும் முறையில் நடப்போகிறீர்களா இல்லையா? உங்கள் பதிலை மற்றும் சந்தேகங்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.